ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கலத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல். அதுக்கு பச்சரிசியை 3 மணி நேரம், ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துகிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4 ஸ்பூன் அளவு பழைய சாதம், வடித்த சாதமாக இருந்தாலும் சரி, பழைய சாதமாக இருந்தாலும் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன தேங்காவை. அதனால் இதில் பாதி சேர்த்துருக்கேன், இன்னும் பாதி நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம். இப்போ அதே கப்புக்கு 1 கப் அளவு வெல்லத்தை எடுத்துகிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாகுப்பதம்லாம் வேண்டாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அந்த மாவை. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுட சுட இருக்கிற வெள்ளைக்கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கணும். அதோடு சேர்த்தா தான் இந்த கேக் வந்து நல்லா பார்க்குறதுக்கு லேயர் லேயராக வந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அரிப்பை வச்சு எடுத்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சுட சுட மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 10 முந்திரி, 10 திராட்சை, இது 4 ஸ்பூன் நெய் குக்கரில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் குக்கரில் வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அந்த தேங்காய், முந்திரி எல்லாம் இந்த நெய்யிலே நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கேக் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் தூவி விடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ முந்திரி, திராட்சை வறுத்து தனியாக கொஞ்சம் பாதி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கேக் டின்னு தனியாக வேண்டாம். நீங்கள் தனியாக பண்ணனாலும் பண்ணலாம். நம்ம குக்கர்லேயே பண்ணுறதுனால லேசாக கொஞ்சம் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போது அந்த மாவு கலவையை இது கூட ஊற்றிடலாம். கேக் கலவையை ஊற்றிட்டு தேங்காய் துருவி, முந்திரியெல்லாம் மேலே தூவி விட்டுட்டு ரப்பரை மட்டும் போட்டு விசில் போடாமல் 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்தி வச்சு குத்தி பார்த்தேன் பாருங்கள், நல்லா ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துட்டு. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி பாருங்கள். சூப்பரான எம்மியான கேக் ரெடி ஆயிடுச்சு. கலத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல லேயர் லேயராக நம்ம தேன் ஊற்றினோம்னா எப்படி வருமோ அந்த ஷேப்பில் இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.